நிச்சயமாக அந்த பயணிகள் காட்சிகள் வந்திருக்கிறது பாருங்கள். அந்த விமான நிலையத்தில் புறப்படுவதற்கு முன் அந்த அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து அந்த வெளிநாட்டு பயணிகள் பகிர்ந்த காட்சிகள் உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்துவிட்டு செல்லும்போது அவர்களுக்கு இந்த சோக நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. உண்மை அவர்களுடைய மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சில அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்குள்ளா தாம் உயிரே இல்லாமல் போக போகிறோம் என்று தெரியாமல் அந்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு திடீர் திருப்பங்களை கொண்டது என்பதற்கு இந்த ஒரு சம்பவமே நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நடனம் ஆடிக்கொண்டே இருந்தவர் அடுத்த நொடியில் இருந்து மரணம் அடைகிறார். இவர்கள் மகிழ்ச்சியிலே அந்த குஜராத் விமான நிலையத்தின் உள்ளே உட்கார்ந்து கொண்டு அந்த ரெக்கார்டிங் செய்கிறார்கள் தன்னுடைய உறவினர்களுக்கு அனுப்புவதற்காக. அந்த காட்சிகள் தற்பொழுது வைரலாக சமூக வலைதளங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நாங்கள் தற்போது புறப்படுகிறோம், இந்தியாவிலிருந்து தாயகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் பின் தற்போது என்ன நடந்தது என்பது பார்த்தால் உண்மையிலேயே சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்பார்களே, அப்படி ஒரு சூழல் தான் காணப்படுகின்றதான் கூற வேண்டும். தொடர்ந்து இது போன்ற காட்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையிலே இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அது ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட விமானம் என்ற புகார் வந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட விமானத்தை பயன்படுத்துவதற்கு தயாராக இருந்ததா, அதற்கு உரிய சான்றிதழ்கள் பெறப்பட்டதா, விமானிகள் இருவருமே அனுபவசாலி என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே என்ன நடந்தது, பறவைகள் மோதுகின்றால் பறவைகள் மோதுகின்ற அளவுக்கு அங்கு சென்னை விமான நிலையத்தில் கூட பறவைகள் அடிக்கடி வரும். அதற்காக தற்போது சிறப்பு துப்பாக்கிகள் எல்லாம் வாங்கப்பட்ட அந்த வெடிச்சத்தத்தை கேட்டு அந்த பறவைகள் பறந்து செல்லும் உள்ளே வராமல் இருப்பதற்காக. எனவே என்ன நடந்தது என்றால், தற்போது டிஜிசிஏ இருக்கலாம் என்ற வகையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். 2 பறவைகள் 2 என்ஜின்களில் மோதியதால் அந்த விமானம் 2 என்ஜினும் பழுதாகி வெடித்து சிதறி இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். நிச்சயமாக அந்த பயணிகள் காட்சிகள் வந்திருக்கிறது பாருங்கள். அந்த விமான நிலையத்தில் புறப்படுவதற்கு முன் அந்த அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து அந்த வெளிநாட்டு பயணிகள் பகிர்ந்த காட்சிகள் உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்துவிட்டு செல்லும்போது அவர்களுக்கு இந்த சோக நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. உண்மை அவர்களுடைய மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருந்திருக்கிறார்கள். இன்னும் சில அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்குள்ளா தாம் உயிரே இல்லாமல் போக போகிறோம் என்று தெரியாமல் அந்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே வாழ்க்கை என்பது எந்த அளவுக்கு திடீர் திருப்பங்களை கொண்டது என்பதற்கு இந்த ஒரு சம்பவமே நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நடனம் ஆடிக்கொண்டே இருந்தவர் அடுத்த நொடியில் இருந்து மரணம் அடைகிறார். இவர்கள் மகிழ்ச்சியிலே அந்த குஜராத் விமான நிலையத்தின் உள்ளே உட்கார்ந்து கொண்டு அந்த ரெக்கார்டிங் செய்கிறார்கள் தன்னுடைய உறவினர்களுக்கு அனுப்புவதற்காக. அந்த காட்சிகள் தற்பொழுது வைரலாக சமூக வலைதளங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நாங்கள் தற்போது புறப்படுகிறோம், இந்தியாவிலிருந்து தாயகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் பின் தற்போது என்ன நடந்தது என்பது பார்த்தால் உண்மையிலேயே சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்பார்களே, அப்படி ஒரு சூழல் தான் காணப்படுகின்றதான் கூற வேண்டும். தொடர்ந்து இது போன்ற காட்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையிலே இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அது ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட விமானம் என்ற புகார் வந்திருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட விமானத்தை பயன்படுத்துவதற்கு தயாராக இருந்ததா, அதற்கு உரிய சான்றிதழ்கள் பெறப்பட்டதா, விமானிகள் இருவருமே அனுபவசாலி என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே என்ன நடந்தது, பறவைகள் மோதுகின்றால் பறவைகள் மோதுகின்ற அளவுக்கு அங்கு சென்னை விமான நிலையத்தில் கூட பறவைகள் அடிக்கடி வரும். அதற்காக தற்போது சிறப்பு துப்பாக்கிகள் எல்லாம் வாங்கப்பட்ட அந்த வெடிச்சத்தத்தை கேட்டு அந்த பறவைகள் பறந்து செல்லும் உள்ளே வராமல் இருப்பதற்காக. எனவே என்ன நடந்தது என்றால், தற்போது டிஜிசிஏ இருக்கலாம் என்ற வகையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். 2 பறவைகள் 2 என்ஜின்களில் மோதியதால் அந்த விமானம் 2 என்ஜினும் பழுதாகி வெடித்து சிதறி இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு மோதல் ஏற்படுமா என்பதெல்லாம் தற்போது ஆய்வுகளின் முடிவுகள் தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும்.